ஷரத்காலே மகாபூஜா அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் பேசுறது. அப்போ இந்த சரத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்துல ஏன் நவராத்திரி கொண்டாடணும்? ஒரு ஆவணி மாசம் கொண்டாடப்படாதா? ஏன் இந்த புரட்டாசி மாசத்துல கொண்டாடணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொல்றோம், இந்த காலகட்டத்துல எனக்கு 5 படிகளும் வைக்க முடியாது, எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு வழியை சொல்லுங்க, நானும் ஆனா நவராத்திரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவா ஒரு 3 படி வைங்க அப்படிங்கிற. அந்த 3 படிகள் வச்சாலே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருடைய அனுக்கிரகமும் அந்த 3 தேவியருடைய அனுக்கிரகமும் கிடைச்சிடுறது. அது 3 படிகள் வைக்கலாம். அப்படியும் எனக்கு வைக்கவே முடியல அப்படிங்கிறவா வெறும் ஒவ்வொரு தீபத்துக்கும் பிரத்யேகமா ஒரு பலன் இருக்கு. இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் உடையவர்கள் இந்த தீபத்தை வழிபடணும்னு இருக்கு. இந்த குலதெய்வத்தை கொண்டவர்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு கணக்கு இருக்கு. பொதுவான முறையில பார்த்தீங்கன்னா நவராத்திரி அன்னைக்கு தீபங்கள்ல மிக விசேஷம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே தனி முருகப்பெருமான வைக்கிறத விட வள்ளி தெய்வ யானையோடு அவரை வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணும்போது கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். பொதுவா துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல ஆத்துக்காரர் செய்ய அமைய மாட்டார். நம்ம பொதுவா மகா கணபதியை வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போறோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா. திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம். உங்களுடைய அந்த கிழமைகளுக்கான ஒரு பதிவு வந்து மக்கள் கிட்ட பெரிய அளவுல ஒரு வரவேற்பு. ஏன்னா நிறைய பேர் அதை விரும்பி நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு அது ஒத்து போறது நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னு. முதல்ல அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தா இப்ப வரக்கூடிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாசத்துல நவராத்திரி, அம்பிகையினுடைய ஃபெஸ்டிவல் நவராத்திரி. இந்த நவராத்திரி இந்த வருஷம் எந்த திதியில ஆரம்பிக்கிறது, அதற்கு நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும், அதை விட இதையே நம்ம ராத்திரியில கொண்டாடுறோம், இதுல இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். அதாவது நம்மளுடைய வீடியோவில் நம்ம ஏற்கனவே என்ன பேசிக்கணும்னா, இந்த கிழமைகளை பற்றி மட்டும் சொல்லாமல் ஜோதிஷ ரீதியாக கிரகங்களுக்கு உள்ள தொடர்பை வச்சுட்டு தான் நம்ம அதில் பேசியிருந்தோம். நம்ம எந்த பண்டிகையாக இருக்கட்டும், அந்த பண்டிகைகளுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. இப்போ நீங்க நவராத்திரி உற்சவத்தை சொல்றீங்க, அம்பாளை வருஷிக்கக்கூடிய அற்புதமான உற்சவங்கள்ல நவராத்திரி உற்சவம் ஒண்ணு. நவராத்திரின்னு எடுத்துட்டீங்கன்னா 4 நவராத்திரி இருக்கு. அந்த 4 நவராத்திரியில சைத்திர நவராத்திரி சித்திரை மாசம் ஆரம்பிக்கும், ஆஷாட நவராத்திரி, அதுக்கப்புறம் இந்த சாரதா நவராத்திரி. இன்னும் நம்ம வந்து 4 நவராத்திரிகள் நம்ம சொல்றோம் பாருங்க, வசந்த நவராத்திரி வரைக்கும். அது சாரதா நவராத்திரியை எல்லாரும் கொண்டாடக்கூடிய நவராத்திரி. கண்டிப்பாக. அப்போ அந்த சாரதான்னு சொன்னாலே உங்களுக்கு சரஸ்வதி இல்லையா? அந்த சாரதா நவராத்திரியை புரட்டாசி மாசம் அந்த அமாவாசை கழிந்த மறுநாள் பிரதமை, அந்த பிரதமையில ஆரம்பிச்சு நவமி வரைக்கும் கொண்டாடுறோம். தசமி அன்னைக்கு தான் விஜயதசமி வந்துடுறாரு. அப்போ 9 ராத்திரிகள் அம்பாளுக்கு விசேஷமா கொண்டாடப்படுறது. அதுல பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு சில ஆண்கள்ல வந்து கொலு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, அதாவது இந்த கலசம் வைக்கிறதும்பா. சோ கலசம் முதல்ல நம்ம என்னைக்கு வைக்கணும், அதை எப்படி வைக்கணும்? சில பேர் வந்து நூல் சுத்தி வைப்பா, சில பேர் அப்படியே வைப்பா. அந்த கலசத்துக்குள்ள நம்ம என்னெல்லாம் பொருள் போட்டு அதை ஆரம்பிக்கணும்? அருமை. அதாவது இந்த சாரதா நவராத்திரிக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரத்காலே மகாபூஜா அப்படின்னு மார்க்கண்டேய புராணம் பேசுறது. அப்போ இந்த சரத்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்துல ஏன் நவராத்திரி கொண்டாடணும்? ஒரு ஆவணி மாசம் கொண்டாடப்படாதா? ஏன் இந்த புரட்டாசி மாசத்துல கொண்டாடணும் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் சொல்றோம், இந்த காலகட்டத்துல வியாதிகள் அதிகம் நடமாடும். எப்பெல்லாம் லோகத்துல வியாதிகள் அதிகமா நடமாடுறதோ அப்போ அம்பாளை வருஷிக்கணும். இந்த புரட்டாசி மாசத்துல அப்படி சாரதா நவராத்திரியில அம்பாளை நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு உடம்புல வியாதிகள் வராமல் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அவ மேல இருக்க போறது. அப்படி முழுக்க அவளை நம்ம துதிக்கிறதுனால நமக்கு வியாதிகள் அண்டாத ஒரு நல்ல வாழ்க்கை உதயமாகும். அதுலயும் கேட்டீங்கன்னா இந்த சாரதா நவராத்திரியில அமாவாசை முடிஞ்ச மறுநாள் பிரதமை அன்னைக்கு கொலு ஆரம்பிக்கிறது. அமாவாசை அன்னைக்கே சில பேர் வீடுகள்ல கலசம் எடுத்து வைப்பா, அந்த பழக்கம் உண்டு. அதுதான் விசேஷமும் கூட. சில குடும்பங்கள்ல பிரதமை அன்னைக்கு எடுத்து வைக்கிறா, தப்பு இல்லை. அமாவாசை அன்னைக்கு அந்த கலசத்தை எடுத்து வைக்கிறோம்.
அந்த கலசம் தான் மிக முக்கியம். இன்னும் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கொலு வைக்கணுங்கிறது முக்கியம். அந்த கொலு மிக விசேஷம். நவக்கிரகங்களுக்கும் நம்ம கணக்கு பண்ணி 9 படிகள் வைக்கிறோம். அந்த 9 படி வச்சு வழிபடுறதா ரொம்ப விசேஷம். எல்லாராலையும் 9 படிகள் வைக்க முடியாது. இடமின்மை காரணமா இருக்கலாம், நேரமின்மை காரணமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆமா. அப்போ நமக்கு அதனால நம்ம 9 படிகளும் வைக்க முடியாது அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 படிகள் வைங்கோ அப்படிங்கிற. 5 படிகள் வச்சு நவராத்திரியை நம்ம கொண்டாடலாம். எனக்கு 5 படிகளும் வைக்க முடியாது, எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு வழியை சொல்லுங்க, நானும் ஆனா நவராத்திரி கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவ ஒரு 3 படி வைங்கோ அப்படிங்கிற. அந்த 3 படிகள் வச்சாலே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருடைய அனுக்கிரகமும் அந்த 3 தேவியருடைய அனுக்கிரகமும் கிடைச்சிடுறது. அது 3 படிகள் வைக்கலாம். அப்படியும் எனக்கு வைக்கவே முடியலை அப்படிங்கிறவா வெறும் கலசம் வச்சாது நமஸ்காரம் பண்ணணும். அந்த கலசத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு சக்தி நம்ம கோவில்கள் பார்க்கிறோம். கோவில்ல மேல கலசம் வைக்கிறோம் இல்லையா? அந்த கலசத்தை வழிபடுறது அவ்வளவு அற்புதமான பலன்கள். அந்த கலசத்துக்கு என்ன பண்ணுவாங்க விஷயம் தெரிஞ்சவா நூல் சுத்துவா. அதில் அப்படி எல்லாருக்கும் எப்படி அது நூல் சுத்துறது அப்படித்தான் கொண்டாடணுமான்னா பலருக்கு அது தெரியாம போகலாம். அப்போ சாதாரணமா கூட ஒரு கலசம் வச்சு அதுல அம்பாளை நீ இதுல அமரணும், எங்களுடைய வீட்டில் இந்த குருவுக்கு உன்னுடைய அனுக்கிரகம் வேணும்னு வேண்டிக்கிறோம். அதுதான் முக்கியம். எப்படி பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு வாசல்லேருந்து பிள்ளையாரை அழைச்சிட்டு வருவோம், அதே மாதிரி அம்பாளை அழைக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கலசம் வைக்கிறது. அந்த கலசம் வைக்கணும். இந்த கலசம் வச்சா போருமா? அதுல சேர்மானம் ஏதாவது வேணுமா? இப்போ அதற்குள்ள என்னெல்லாம் விஷயங்கள் போடணும்? சில பேர் தண்ணி ஊற்றி வைப்பாங்க, சில பேர் அதுக்கு ஒரு வாசனை பொருட்கள், எலுமிச்சை இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ பொதுவாக நம்ம எப்படி அந்த கலசத்தை அலங்கரிச்சு அம்பாளை அதில் வரவேற்கணும்? அப்போ அந்த கலசத்துக்குள்ள நம்ம சில பேர் நீங்க சொல்றாப்புல அதில் ஜலம் விடுறா, நிறைய தண்ணீர் முழுமையா இருக்கணும். அதுல நல்ல ஜவ்வாது, புனுகு இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் என்னென்ன உண்டோ அதை சேர்க்கணும். அந்த 9 நாளும் அந்த ஜலம் அப்படியே அதில் இருக்கணும். அது முடிஞ்ச பிறகு, நவராத்திரி முடிஞ்ச பிறகு அந்த ஜலத்தை என்ன பண்றதுன்னு சந்தேகம் கொண்டு போய் கொட்டிடக்கூடாது. அந்த ஜலத்தை தலையில புரோஷிக்கணும். நம்முடைய வீட்டில் முழுவதுமாக அதை தெளிக்கணும். நம்ம சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் விலகி போயிடும். அதுக்காக அதில் தண்ணீர் நிரப்புறது ஒரு பழக்கம். இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா அரிசி, பச்சை அரிசின்னு சொன்னோன்னே பச்சை அரிசியை அதை நிரப்பி அதுக்கு மேலே என்ன வைக்கணும்னா ஒரு தேங்காய், மாவிலைகளை வச்சு நடுவில் ஒரு தேங்காயை வச்சிடணும். 9 நாளும் அந்த கலசத்தை எடுக்கக்கூடாது. ஒரே கலசம் தான் இருக்கணும். சிலருக்கு டெய்லி மாற்றணுமா அப்படிலாம் சந்தேகம் வரும். கலசத்தை மாற்றக்கூடாது, ஒரே கலசம் இருக்கணும். இது போக மிக முக்கியமானது அடுத்தது நம்ம அது கொலுவுக்கு முக்கியமானது தீபம் ஏத்தறது. அதுல முக்கியமா என்ன மாதிரி தீபம் ஏத்தணும்? நல்லெண்ணெய் தீபம் ஏத்தணுமா, இல்லாட்டி நெய் தீபம் ஏத்தணுமா, இல்ல 5 எண்ணெய் கலந்தது ஏத்தணுமா, இழுப்பெண்ணெய் ஏத்தணுமா? இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கு. என்ன தீபம் ஏத்தணும் தேவிக்கு? பொதுவாக இந்த தீபங்கள்னால என்ன பலன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு நம்ம தனியாகவே ஒரு பதிவு போடலாம். நிறைய செய்திகள் இருக்கு. ஒவ்வொரு தீபத்துக்கும் பிரத்யேகமா ஒரு பலன் இருக்கு. இந்த கிரகத்துடைய ஆதிக்கம் உடையவர்கள் இந்த தீபத்தை வழிபடணும்னு இருக்கு. இந்த குலதெய்வத்தை கொண்டவர்கள் இந்த தீபம் ஏற்றி வழிபடணும் அப்படின்னு கணக்கு இருக்கு. பொதுவான முறையில் பார்த்தீங்கன்னா நவராத்திரி அன்னைக்கு தீபங்கள்ல மிக விசேஷம் நெய் தீபம். இந்த நெய் தீபத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணணும். சில குடும்பங்கள்ல 5 முக தீபம் ஏத்துற பழக்கம் உண்டு. சில குடும்பங்கள் என்ன கேட்டீங்கன்னா வாழைப்பூ விளக்கு ஏத்துவா, குருவாயூர் விளக்குன்னு பேரு. அதுல ஒரு தீபம் ஏத்துறது. சில பேர் கிழக்க ஒண்ணு வடக்க ஒண்ணு திரி போட்டு தீபம் ஏத்துறது, அப்படி பழக்கம் உண்டு. எல்லாத்தையும் விட ரொம்ப விசேஷம் அகண்ட தீபம். நீங்க பெரிய பெரிய கோவில்கள்ல பார்த்திருப்பீங்க, அகண்ட தீபம் ஏத்துவா. ஒரு மண் அகல் போரும், நல்ல பெருசா இருக்கணும். ஆமா ஆமா. அந்த மண் அகல்ல நிறைய நெய்யை விட்டு அது ஒரு தீபத்தை ஏற்றிடணும். அந்த தீபம் 9 நாளும் அணையாமல் பார்த்துக்கணும். இப்போ அகண்ட தீபம் அப்படின்னு சொல்றோம். அகண்ட தீபம் அப்படிங்கிறது நம்ம தெய்வத்தை எதுக்காக வழிபடுறோம்? நமக்காக வழிபடுறோமா அப்படின்னா இல்லை. லோகக்ஷேமம் பகாம்யகம் அப்படிங்கிறா. இந்த உலகத்துக்காகத்தான் நம்ம அம்பாளை வழிபடுறோம். அப்போ அம்பாளை வழிபடுறோம்னு சொல்லும் போது அதுக்கு அகண்ட தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். அப்படி தீபத்தை ஏற்றும் போது அது என்ன ஆகுறதுன்னா 9 நாட்களும் அணையாமல் அந்த தீபத்தை பார்த்துக்க. முதல் நாள் ஏற்றக்கூடியது 9 நாளும் அணையாம இருக்கணும். எண்ணெய் விட்டு விட்டு அதை கண்டினியூவா பார்த்துக்க. ஆமா, இந்த சாரதா நவராத்திரியில 9 நாளுங்கிறது நம்மளை போல இயல்பான மனிதர்களுக்கு. ஆனா உபாசகர்கள் என்ன பண்றா தெரியுமா? 15 நாளும் கொண்டாடுறா. அதை 15 நாள் நவராத்திரி கொண்டாடுறா. ரொம்ப அற்புதமான விஷயம் அது. அந்த நாள்ல தீபம் அணையாமல் இருக்கணும்.
இரவு பகல் பாராமல் இந்த தீபம் அணையாமல் நம்ம பார்த்துட்டோம்னா அந்த ஜோதி பிழம்பு, அந்த பேரொளி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீமையெல்லாம் அகற்றி விடுகிறது. அப்படி ஒரு அற்புதமான பலன். ஏன்னா ஜோதி ரூபம்ங்கிறோம் அம்பாள். இப்போ வடலூர் வள்ளலாரை சொல்லும் போதே ஜோதியில் உட்கலந்தாருங்கிறோம். அந்த ஜோதி தான் இறை வடிவமே. ஆக அந்த ஜோதியை நம்ம ஆற்றுல ஏற்றும் போது, விளக்கில் ஏற்றும் போது அது என்ன ஆகுதுன்னா எல்லா வகையான நெகட்டிவ் எனர்ஜியும் போய்க்கிடுறது. நம்ம குடும்பத்தில் ஒரு வறுமை இருக்கலாம், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்கலாம், சரியான வரன் அமையலே நினைப்போம். அந்த ஜோதி ஏற்றி அம்பாளை வருஷிக்கிற போது நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். நிறைய பேருக்கு வேலை பார்த்துட்டே இருப்பா. இப்போ ஐடி கம்பெனியில் திடீர்னு வேலை போயிடுதுங்கிறா. அவள்லாம் உட்காந்துட்டு அந்த ஜோதி முன்னால் உட்காந்து ஜோதியை பார்த்தே வழிபடணும். நவராத்திரியில் விளக்கேற்றி வச்சிருக்கோமே, டெய்லி அந்த ஜோதியை பார்த்து வழிபடணும். அப்போ அவளுக்கு நல்ல முறையில் வேலை கிடைக்கும். இழந்த கம்பெனியில் கூட சிலருக்கு திரும்ப வேலை கிடைச்சிடும். அவ்வளவு அற்புதமான பலன்கள் உண்டு. அதே மாதிரி இந்த நவராத்திரியை ராத்திரி நேரம் கொண்டாடும். அது ஒரு கேள்வி இருக்கு. என்ன சொல்லும் போதே நவ ராத்திரி அப்படிங்கிறோம். ஏன் நம்ம பகலை விட ராத்திரிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அப்போ ராத்திரிங்கிற சொல்லுக்கு ராத்திரின்னு நம்ம எடுக்கக்கூடிய இயல்பான ஒரு பொருள் இருக்கு. இரவு அப்படிங்கிற பொருள் இருக்கு. ராத்திரி அப்படின்னு சொல்லுக்கு அதீத சக்தி அப்படின்னு அர்த்தம். அம்பாளுடைய அதீத சக்தி பிரவாகமாக பொங்கி பெருகக்கூடிய அற்புதமான நேரம் அந்த இரவு நேரம். அந்த இரவு நேரத்துல தான் நமக்கு எல்லா விதமான சக்தியும் ஆகர்ஷணம் ஆகிறது. அதனால்தான் ராத்திரிங்கிறார். இப்போ அப்பைய தீட்சிதர் எழுதுற ராத்திரிம் பிரபத்திய அப்படின்னு எழுதுறார். அப்போ இந்த ராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது அது ஒரு நமக்கு அருள் தரக்கூடிய அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் அம்பாளை நம்ம அவளை தரிசிக்கிறது, அவளுடைய ஸ்லோகங்கள் சொல்றது, அவளுக்கு நைவேத்தியங்கள் பண்ணி உபச்சாரங்கள் பண்றது, இது எல்லாமே ரொம்ப விசேஷம். நமக்கு முடிந்தால் 9 படி, முடியாட்ட ஒரு கலசம் அப்படி வச்சு கூட அம்பாளை வருஷிக்கணும். ஆனா அம்பாளை நமஸ்காரம் பண்ணணும்லாம் முக்கியம். உங்களுக்கு தெரியும், ஆதிசங்கரன் சௌந்தரிய நகரி எழுதி உருகி உருகி வர்ணிக்கிறார் அம்பாளை, இல்லையா? அதனால அந்த அம்பாளுடைய அந்த லட்சணத்தை, அந்த அழகை கண்களால பார்த்துட்டே இருக்கணும். அந்த 9 நாளும் நமக்கு பிடித்தமாக நம்ம ஜாதகத்துக்கு ஏற்ற சிலைகள் வைக்கிறோம். அந்த சிலைகள் வச்சு வழிபடணும். நிச்சயமா. ஏன்னா அடுத்த கேள்வி என்னன்னா, நவராத்திரிகள் அப்படின்னாலே பொம்மைகள் தான் நமக்கு கண்ணில் வரும். கலர் கலரா அழகழகான ஒரு பொம்மைகள். அதுலயும் சில பேர் கான்செப்ட்ல வைப்பாங்க, தசாவதாரங்கள் வைப்பாங்க. ஒவ்வொரு கான்செப்ட் அது ஒவ்வொருத்தருடைய ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி. பொதுவா இந்த பொம்மைகள்ன்றதை நம்ம ஏன் வைக்கணும்? இதை நம்ம நட்சத்திரம் வைஸ் போயிடலாம் சார். ஏன்னா இது ஒரு புதுமையான ஒரு விஷயம். நீங்க எப்பவுமே புதுமையா கொடுத்துட்டு இருக்கீங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்குன்னு எல்லோருக்குமே தெரியும். முதல்ல இந்த பொம்மைகள் ஏன் வைக்கணும்ன்றதை நம்ம சொல்லிடுங்க, அதுக்கப்புறமா நம்ம நட்சத்திரங்களுக்கு போயிடலாம். இப்போ அம்பாளை போய் கோவில்ல தரிசனம் பண்றோம். அம்பாள்னு சொன்னாலே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, இல்லையா? அப்போ துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேருமே முக்கியம். துர்க்கை ஏன் முக்கியமாக இருக்கான்னா, மனுஷனுக்கு அகத்துல சக்தி வேணும். அவனுக்கு அந்த சக்தி இருந்தால்தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். அப்போ அந்த இடத்துல துர்க்கை தேவைப்படுறா. சக்தி மட்டும் இருந்தா போருமா? எனக்கு வாழ்க்கையை நடத்தணுமே, எனக்கு காசு பணம் வேணுமே, இந்த உலகத்துல நான் பிறப்படுத்திட்டேனே, சந்தோஷமா இருக்கணுமே, அதுக்கு மகாலட்சுமியுடைய அந்த அனுக்கிரகம் வேணும், இல்லையா? அதனால லட்சுமியை வழிபடுறோம். செல்வ செழிப்பையும் கடவுள் கொடுத்துட்டார். எல்லாமே வாழ்ந்தாச்சு. ஆனால் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை? ஒரு ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை அருளக்கூடியவள் தான் சரஸ்வதி. குழந்தைகளுக்கு படிப்பை தரக்கூடிய அந்த சரஸ்வதி தான் ஞானத்தையும் நமக்கு தருகிறாள், இல்லையா? அப்போ சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணிம் வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தே பவதுமே சதா அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். அப்போ அந்த குழந்தைகள் நல்லா அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல ரொம்ப நல்லா படிப்பா. இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லும் போது குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வருது. இன்னும் இன்னைக்கு காஷ்மீர் பண்டிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய நாக்குல நீல சரஸ்வதி மந்திரத்தை எழுதுவா. இந்த விஜயதசமி அன்னைக்கு மந்திரம் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. எங்க தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, அரிசி பரப்பிப்பார். அவர் ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டா இருந்தார், ஹெட்மாஸ்டரா இருந்தார். நிறைய அரிசியை பரப்பி வச்சிருப்பார். ஒவ்வொரு குழந்தைகளையும் கூப்பிட்டு வித்யாரம்பம் அன்னைக்கு ஆரம்பிக்குமே. அப்போ விஜயதசமி என்ன பண்ணுவான்னா, அவ விரலால ஹரி ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணைன்னு எழுத வைப்பா. அப்படி அந்த சரஸ்வதியுடைய மந்திரத்தை நாக்கில் எழுதுகிறார்கள் அந்த காஷ்மீர் பண்டிட்ஸ். என்ன சரஸ்வதி மந்திரம்? நீல சரஸ்வதி மந்திரம். அப்போ கல்வி பொங்கி பெருகிறது அந்த குழந்தைகளுக்கு. அது ஒரு விஷயம். இப்போ பொம்மைகள் ஏன் நம்ம வச்சு அலங்காரம் பண்ணி இப்படி பண்றோம் அப்படின்னா, இயல்பா நம்ம என்ன ஒரு நல்ல விஷயம், பொதுவாகவே அந்த கலைஞர்களுக்கு அற்புதமான காலம் இந்த காலம். எவ்வளவோ திறமைசாலிகள் அவளுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு பகவான் கொடுக்கக்கூடிய நேரம். ஒரு கோவில் இருக்கு, கோவில் வாசல்ல ஒரு பூக்கடை, பூஜை பொருள்கள் விற்கக்கூடிய கடை. அப்போ அவளுக்கெல்லாம் ஒரு குழப்பு கிடைக்கிறது. ஒரு ஆன்மீகம்ங்கிறது இந்த மக்களை வாழ வைக்கிறது, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அப்போ பார்த்தீங்கன்னா
இந்த கோவில்ல சிலை வழிபாடு செய்கிறோம், அந்த அம்பாள் கோவில்ல தான் இருப்பாளா, நம்ம ஆத்துல வந்து நமக்கு அனுக்கிரகம் பண்ண மாட்டாளா அப்படின்னு நம்ம மனசு ஏங்குறதே. அவள் ஆத்துல வந்து காலெடுத்து வச்சு நமக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணினா வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா இருக்கணுமே நம்மளுடைய ஆசை தான் நம்மளை கொலு வைக்கிறது. நம்ம வீட்டுல அவள் அலங்கார நாயகியாக அவள் இருக்கணும். அந்த சொரூபத்தை முதல்ல சொன்ன ஆதிசங்கரர் வர்ணிக்கிறார். அந்த சொரூபத்தை கண்களால நம்ம பார்க்கணும், அவள் அழகை அள்ளி பருகணும், அவளை ஆத்மார்த்தமாக நம்ம உணரணும். அப்படி உணரும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும்னு நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடிச்சிருக்கா. அதுக்காகத்தான் இப்போ நம்ம வீட்டுல கொலு வைக்கிறோம். ஆச்சா, நீங்க ரொம்ப அருமையான சொன்னீங்க, கான்செப்ட் பேஸ்டு கொலு வைக்கிறா. எப்படியோ கொலு வைக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கான்செப்ட் அப்படி வச்சுன்னு பண்றா. ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி அதுக்கு நைவேத்தியங்கள் பண்றா பாருங்க. அந்த நைவேத்தியம் பண்ணும்போது கண்டிப்பாக அதுல ஒரு இனிப்பு இருக்கணும், ஒரு கலவை சாதம் ஒண்ணு இருக்கணும். இதெல்லாம் காலையில நைவேத்தியம் பண்ணணும். சாயந்தரம் ஏதாவது ஒரு சுண்டல் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் நம்முடைய வழிமுறை, எப்பவும் பண்ண முடியும். இந்த 3 முறையில் அதுக்கு நைவேத்தியம் பண்ண வேண்டிய கணக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த பொம்மைகள் வைக்கிறது, நட்சத்திரங்கள் அடிப்படையில இவா இந்த நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற பொம்மைகளை வச்சா அனுக்கிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க மனசுல என்ன வேண்டிக்கிறீர்களோ அது அம்பாள் கண்டிப்பா உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவா. நவராத்திரி முடிஞ்சவனே சொல்லுவேன், இதைத்தான் நான் வேண்டினேன், அம்பாள் எனக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். கண்டிப்பா. ஏன்னா ஒரு வீடுன்னா எல்லா நட்சத்திரக்காரங்களும் இருப்பாங்க. ஏன்னா ஒரே நட்சத்திரத்துல எல்லாரும் இருக்க மாட்டாங்க. மினிமம் ஒரு 5-6 நட்சத்திரம் இருக்கிறவங்க தான் அந்த வீட்டுல இருப்பாங்க, தாத்தா பாட்டி அம்மா குழந்தைகள். சார் இப்ப நம்ம நட்சத்திரம் வயசு போயிடலாமா சார்? ஏன்னா இது யாருக்குமே ஒரு தெரியாத விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்க அவங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற பொம்மையை வைக்கிறதுனால அவங்களுக்கான பலாபலன் இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நிச்சயமா. அதுல நீங்க சொன்ன பல்வேறு நட்சத்திரம் இருக்கும். அவளுக்கு எல்லா யாருடைய இப்படி வைப்பது அப்படின்னா முதல்ல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி இவா 3 பேருடைய சிலைகள் இருக்கும். மேல பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் இல்லாமல் எதுவும் இல்லை. அதனால பிள்ளையார் வைக்கிறோம், துர்கா, லட்சுமி, சரஸ்வதி வைக்கிறோம். இது எல்லாருமே நமஸ்காரம் பண்ண வேண்டியது. நீங்க கேட்கறவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்ப்போம். ரொம்ப விசேஷமா நம்ம நேயர்களுக்கு அது பயன்படட்டும். கண்டிப்பா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே சரஸ்வதியுடைய சிலை அங்க இருக்கணும். அதே மாதிரி டாக்டர் உருவங்கள் விசேஷமா வைக்கிறாளே, அப்படி டாக்டர் உருவங்கள் வைக்கலாம். ஏன்னா அஸ்வினின்னு சொன்னாலே அஸ்வினி மருத்துவர்கள் நம்ம பேசுறோம். அதனால டாக்டர்கள் சம்பந்தப்பட்ட சிலை அதுல வைக்கலாம். நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்குற மாதிரி அப்படி சிலைகள் வைக்கலாம். குதிரை சிலை வைக்கலாம். அப்படி வச்சா குதிரை முன்னங்கால தூக்கிட்டு இருக்குமே அப்படிப்பட்ட சிலைகள் வைக்கிறது. குதிரைகள் பூட்டப்பட்ட சப்த குதிரைகள் உள்ள தேர்ல சூரிய பகவான் வர மாதிரி வைக்கிறது. இதெல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கும் விசேஷம், அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். அருமை. அடுத்ததாக பரணி நட்சத்திரம் சொல்லிட்டாலே துர்க்கையுடைய அனுக்கிரகம். ஒரு கார்கில் வார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியானதை கொண்டு வந்து வைக்கலாம். ஏன்னா பரணி நட்சத்திரத்துலதான் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்துல கொற்றவை நிற்கிறாள், நம்ம சங்க இலக்கியங்களே சொல்றது. அப்போ இந்த போர் சம்பந்தப்பட்ட பொம்மைகள், மகாபாரத போர், அதுல அந்த கிருஷ்ணர் உபதேசம் பண்ணக்கூடிய சிலைகள், இதெல்லாம் பரணி நட்சத்திரத்துக்கார வைக்கலாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவாளுக்கு என்ன ஒரு விசேஷம்னா, கிருத்திகை தான் முருகப்பெருமான், கிருத்திகை பெண்கள் அவரை வளர்த்தார்கள் இல்லையா? அதனால அந்த கிருத்திகை பெண்கள் அவரை வளர்க்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகனுடைய அந்த சிலையை வச்சு வழிபாடு செய்யணும், அந்த பொம்மையை வச்சுக்கணும். அது ரொம்ப நல்ல பலன் தரும். அருமை. அடுத்தாக ரோகிணியில உதித்தவர் யார்? கிருஷ்ண பெருமான். அந்த ரோகிணி, அப்போ அவருடைய சிலையை வைக்கணுமா இல்லையா? நம்ம அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய சிலை கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி சிவன் தலையில சந்திரனுக்கு சூடி இருப்பாரு, அந்த மாதிரி உள்ள சிலையை வைக்கலாம். ஏன்னா சந்திரன் தொடர்புடையதாக அது இருக்கணும். அப்படி வைக்கும் போது அதே மாதிரி பார்வதி, சந்திரன் சொல்லிட்டாலே இங்க பார்வதி வந்துடுறா, அவளுடைய சிலையை வைக்கிறது முக்கியம். சோ கிருஷ்ணர் சிலை இருக்கணும், தவழ்ந்த கிருஷ்ணராக அவர் இருக்கணும். அது ரொம்ப விசேஷம். அது அருமை. அடுத்ததாக மிருகசீரிடம் அப்படின்னு சொல்லக்கூடியவா பொதுவா ராகவேந்திரனுடைய சிலையை வைக்கணும், ஷீரடி பாபாவுடைய சிலையை வைக்கணும். அப்படி வைக்கும் போது அவளுக்கு ரொம்ப விசேஷங்கள் சித்திக்கிறது. அதை தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாலே பெரிய பெரிய வெற்றிகள் கிடைச்சிடும். அருமை. அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ஒரு சிவன் சிலை, அந்த சிலையில எப்படி இருக்கணும்னா அது மேல தண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கணும், அவர் தலையில தண்ணீர் சொட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிலையை வைக்கணும். வாட்டர் ஃபால்ஸ் வைக்கணும். அதே மாதிரி தொப்பக்குழம் வைக்கணும். கண்டிப்பா இந்த கொலு அலங்காரம் பண்ணும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வீட்டுல அங்க ஒரு தொப்பக்குழம் இருக்கிறாப்புல ஒரு அலங்காரம் பண்ணி வைப்பா, அது கண்டிப்பா வைக்கணும். வச்சாலும் வாழ்க்கை ரொம்ப விசேஷம். அடுத்ததாக
புனர்பூசம். இந்த புனர்பூசம் சொல்லிட்டாலே ராமபிரானுடைய நட்சத்திரம் இல்லையா? ஆமாம். இல்லையா? ராமஜெயம் ராமஜெயம், ராமனை நம்பினால் ஏது பயம் நம்ம பேசுறோம். அப்போ ராமபிரான் அவருடைய அந்த சிலை கண்டிப்பா இருக்கணும். அந்த சிலை வந்து மிகுந்த நன்மைகளை தரும். ராமபிரானுடைய சிலைகள் வீட்டுல வச்சுட்டாலே மன அமைதி ஏற்படும். அது வைக்கணும். அருமை. அடுத்ததாக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்காரர்கள் குபேரன் சிலை வைக்கணும். செல்வ செழிப்பள்ளி வரும் இந்த குபேரன் சிலை வைக்கிறதுனால. அதனால பூச நட்சத்திரத்துக்காரா அதை பண்ணணும். ஓகே. ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்துக்காரர்கள் ஸ்ரீ ரெங்கநாதர், பாம்பனை மேல் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமன் ரெங்கநாதருடைய சிலையை வச்சு அவரே இவா தரிசனம் பண்றச்சு, அவருக்கு இவா டெய்லி நிவேதியம் பண்ணிட்டு வரும்போது அதோடைய பலன்கள் அற்புதமா இருக்கும். ஏன்னா இந்த உலகம் பிறக்கிற போது ஆளிலை மேல கிருஷ்ண பரமாத்மா வந்தாருன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி அறிநுயில் கொண்டிருக்கக்கூடியவர் இவர் கொண்டிருக்கிறார் நம்முடைய அரங்கநாதன். அப்போ உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாக்குறார். தென்னிலங்கையை நோக்கி படுத்துட்டு இருக்கார். அந்த ரெங்கநாதனுடைய சிலையை வைக்கும்போது வாழ்க்கையில என்ன கஷ்டம்னாலும் விலகிடும். ஃபாரின்ல நம்ம அந்த பிள்ளைகள் இருக்கா, அவ நன்னா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அங்க ரெங்கநாதனுடைய சிலை வைக்கணும். அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கார். அவருடைய பார்வையை வா மேல பட்டு அவர் நன்னா இருப்பார். அருமை. அடுத்ததாக மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் சொன்னாலே பிள்ளையார் வந்துடுறாருங்க. அப்போ மூஞ்சூறு வாகனத்தோடு பிள்ளையார வைக்கிறோம். அதுதான் மக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப அவசியம். அடுத்தது பூரம். பூரம் நட்சத்திரத்துக்காரர்கள் ஆண்டாள், சூடி கொடுத்த சுடற்கொடியாள் இல்லையா? அந்த ஆண்டாளுடைய அந்த சிலையை வைக்கிறதும் தினந்தோறும் திருப்பாவை பாசுரங்களை அங்க பாராயணம் பண்ணதும், ஓங்கி உலகழந்த உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெருப்பு கையலுகளை அப்படி சொல்ற முடியாது வரிசையா, ஓங்கி பெரு சின்னலோடு கையலுகளை அப்படின்னு அந்த பாடலை சொல்லிட்டே போலாம். திருப்பாவையை நம்ம அந்த அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும். அப்போ குடும்பத்துல கல்யாணம் ஆகும். அது இந்த காதல் கல்யாணங்களை விரும்புறவா இவெல்லாம் அந்த குடும்பத்துல கல்யாணம் கூடணும்னு நினைக்கிறவாள்லாம் ஆண்டாளுடைய பாசுரங்களை அங்க பாடி சேவிச்சு அங்க ஆண்டாளுடைய அந்த பொம்மையை வச்சு வழிபாடு செய்யணும். அது ரொம்ப அவசியம். அடுத்ததாக வந்து உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம், வைக்க வேண்டிய சிலை ஐயப்பன். அதே மாதிரி திருக்கல்யாண காட்சி, பார்வதி பரமேஸ்வரனுடைய இந்த திருக்கல்யாண காட்சி, அந்த கல்யாண காட்சியை வைக்கிற உத்திர நட்சத்திரத்துல நீங்க பார்க்கலாம். கல்யாணங்கள் எல்லாம் தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இது. அதனால அந்த தெய்வ திருக்கல்யாண சிலைகளை வச்சாலும் அதே மாதிரி ஐயப்பனுடைய சிலையை வச்சாலும் மிகச்சிறந்த விசேஷங்கள் இவ குடும்பங்கள்ல நடக்க ஆரம்பிச்சிடும். அருமை அருமை. அடுத்ததாக ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் சொன்னா ஹஸ்த நட்சத்திரத்திலே அவதரித்தவர் தசரதர். அப்போ தசரத ராமன் அப்படி அந்த சிலைகளை வைக்கணும். ரொம்ப பெரிய விசேஷம் கிடைக்கும். அதே மாதிரி அம்பாளுடைய சிலைகளை வைக்கும் போது அம்பாள் உள்ளங்கையை இப்படி காட்டிட்டு இருப்பார். அந்த மாதிரி சிலையை வைக்கலாம். அஸ்தம் உள்ளங்கை இது. ஆகவே கையை காட்டிட்டு இருக்காங்க, நமக்கு அருட்கொடையை அள்ளி வழங்குவாள்னு அர்த்தம். அது ஒரு குறியீடாவும் சொல்லுவாங்க. கையுடைய குறியீடு. ஆமா, அப்படி சிலையை வச்சா ரொம்ப விசேஷம் இல்லையா? கண்டிப்பாக. அவருடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுனா வேற என்ன வேணும்? அதனால அந்த சிலையை வைக்கிறோம். ஓகே. சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து சக்கரத்தாழ்வார், சக்கரத்தாழ்வாருடைய சிலை இருக்கணும். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அந்த சக்கரம் இருக்கே, அந்த துன்பங்கள் அப்படியே கொண்டு போயிடுறது, அது வாழ்க்கையை விட்டு நீக்கிறது. எப்போ சக்கரத்தாழ்வார் சிலை அந்த சித்திரை நட்சத்திரத்துக்கார அவசியம் வைக்கிறோம். சுவாதி நட்சத்திரம். சுவாதி அப்படின்னு சொல்லிட்டாலே நரசிம்மர். அந்த நரசிம்மருடைய அனுக்கிரகம் கிடைச்சிருச்சுன்னா எப்படிப்பட்ட எதிரிகளும் நம்ம வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு கஷ்டம் இல்ல, நமக்கு ஒரு பண கஷ்டம் கூட, இவங்களோட எந்த கஷ்டம் இருந்தாலும் அது விலகிறதுக்கு இங்க நரசிம்மருடைய அனுக்கிரகம் வேணும். அதனால நரசிம்மர் அங்க பொம்மையை வச்சு நமஸ்காரம் பண்ணலாம். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம்னா முருகப்பெருமான் தான். வள்ளி தெய்வ யானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான். தனி முருகப்பெருமானை வைக்கிறத விட வள்ளி தெய்வ யானையோடு அவரை வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணும்போது கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். பொதுவாக துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கும். இல்லை ஆத்துக்காரர் சரியா அமைய மாட்டார், இல்லை ஒய்ஃப் சரியா எனக்கு அமையல, விவாகரத்தை ஆச்சுப்பாங்க, ஏதோ ஒரு குறை பலருக்கு வாழ்க்கையில துளாராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் இருந்துருக்கும். அவ வந்து வள்ளி தெய்வியாரை படத்தை வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு இந்த 9 நாளும் அப்படி சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது, கன்னியாபுரங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுறது. இந்த கொலு அலங்காரத்தில் பாருங்க எவ்வளவு விசேஷங்கள் அடங்கி இருக்கு. கண்டிப்பாக. அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம். அனுஷம் சொன்னாலே மகாபிரியவாளுடைய ஞாபகம் வரும். அந்த மகாபிரியவாளுடைய அனுக்கிரகம் பாருங்க, இன்னைக்கும் காஞ்சி மடம் அங்க போய் உட்கார்ந்து தியானம் பண்ணினோம்னா, மகாபிரியவாளுடைய சன்னதி தியானம் பண்ணினோம்னா மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கிறது, சந்தோஷம் கிடைக்கிறது. ஸோ அனுஷ நட்சத்திரக்காரா கண்டிப்பா மகாபிரியவா அவளுடைய சிலையை வச்சா ரொம்ப விசேஷம், குடும்பத்தில் ரொம்ப நன்மைகள் நடக்கும். அடுத்த கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்துக்காரா
இந்திரனுடைய சிலை, இந்திரனுடைய சிலை இருக்கணும். கோவர்த்தனகிரி மலையை தாங்கினாரே கிருஷ்ண பரமாத்மா, அந்த சிலையை வைக்கிறோம். அந்த மழையை பெய்யும் போது சுண்டு விரல்ல மலையை தாங்குறார். அந்த கோவர்த்தனகிரி சிலையை வைக்கிறார். நிறைய பேர் வைப்பா, குழுவில் வைப்பா, என்ன தாத்பரியம் தெரியாம வச்சிருப்பா. அப்படி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து தாங்குவார் நமக்கு. அதனால அப்படி வைக்க கேட்டை நட்சத்திரத்துக்கார அப்படிப்பட்ட சிலையை வைக்கிறார். மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரம் அது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரம் இல்லையா? சஞ்சீவி வலையை தூக்கின்னு வந்து ராமலட்சுமணரையே காப்பாத்தினவர், நம்ம வாழ்க்கையை காப்பாற்ற மாட்டாரா? அப்ப அந்த ஆஞ்சநேயர் சிலை அது ரொம்ப விசேஷம். சஞ்சீவி வலையை தூக்கின்னு வரக்கூடிய அந்த குழுவை, அந்த ஒரு உருவத்தை வைக்கிற. பூராட நட்சத்திரத்துக்காரர்கள் கோவில்ல அபிஷேகம் நடக்கும் பாருங்க, அந்த அபிஷேக நீர் வெளியே வரக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அந்த நீரை இவர்கள் பருகினாலும் இவர்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும். அப்போ இவர்கள் என்ன பண்ண கேட்டீங்கன்னா, தெய்வ சிலைகள் கோவில்ல அபிஷேக காட்சி இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளை வச்சார்னா ரொம்ப நல்ல விசேஷம் கிடைக்கும். உத்திராடம், உத்திராடம் வந்து விநாயகருடைய நட்சத்திரம். அப்போ கணபதியுடைய, மகா கணபதியுடைய அந்த சிலையை வச்சு நம்ம நமஸ்காரம் பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் ஒவ்வொரு விநாயகர் உண்டு. அப்படியும் பண்ணுவா சில பேர், விஷயம் தெரிஞ்சுவா அப்படி பண்ணுவா. நம்ம பொதுவா மகா கணபதியை வச்சு அவரை நமஸ்காரம் பண்ணிட்டு போறோம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வச்சமானாய ஸ்வாகா, அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கணும். சொல்ல சொல்ல அவர் எல்லா வகையிலும் பாதுகாப்பா நிற்பார் அந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரர்களுக்கு. அடுத்த திருவோணம். திருவோணம் சொன்னாலே வாமனன் ஓங்கி உலகழந்த உத்தமன் இல்லையா? அதனால அவருடைய சிலையை வைக்கணும். வாமனவதார சிலை அங்க இருக்கணும். இருந்து அதை நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ப்பம் அடங்கும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போகும். பொதுவா வந்து நரம்பியல் படிச்சவா இருக்கா பாருங்க, நரம்பு டாக்டர்கள் இவரெல்லாம் வாமன் அந்த பெருமாளை வச்சு வழிபட, ஓங்கி உலகழந்த அந்த உத்தமனை வச்சு வழிபடணும். ஏன்னா மூளை நரம்புகளுக்கு ஆபரேஷன் பண்றா, தலையில கால் வச்சு அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பெருமாள் இல்லையா? அப்ப எப்படிப்பட்ட தலைநோவுகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கை இருந்தாலும் அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்டவர்களும் தலையில பிரச்சனை வரும். அப்படி இருக்கிறவாள் தான் இந்த மாதிரி வாமனவதாரம் சிலையை வச்சு வழிபடுறச்ச அற்புதமான பலன்கள், தலை பிரச்சனைகளும் நீங்கிடும். இந்த ஒத்த தலைவலி வருதுங்கிறா, நிறைய பிரச்சனைகள் சொல்றா, தலையில ஆபரேஷன்ங்கிறா, மூளையில கட்டிங்கிறா, எல்லாரும் வாமனவதாரம் சிலையை வச்சு நமஸ்காரம் பண்ண. அருமை. அடுத்தாக அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரத்துல என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக ரெண்டு முக்கியமான விஷயம். ஒன்று முருகனுடைய சிலை, இன்னொன்று வந்து பெருமாளை, கிருஷ்ணரை பிறந்த இடத்திலிருந்து தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் இல்லையா? பிறந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவரை கொண்டு வரா, அப்படி தலையில சுமந்து வரக்கூடிய அந்த பொம்மையை வைக்கலாம். ஆமா, சில பேர் ரேரா வச்சிருப்பாங்க அந்த கலெக்ஷன், எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க. சில பேர் விஷயம் தெரிந்தவர்கள் அதை கண்டிப்பா வச்சிருப்பாங்க. பழைய காலங்கள்ல வச்சிருக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. அதை வச்சா என்ன ஆகும்னா, இந்த செயற்கை முறை கருத்தரித்தல் இன்னைக்கு நம்ம சொல்றோமே, வாடகை தாயை பத்தி பேசுறோமே, அது அன்னைக்கே நடந்திருக்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அன்னைக்கே நடந்திருக்குன்னு புராணங்கள்ல நமக்கு ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு பாருங்க. அதனால அந்த சிலையை வச்சு வழிபாடு செய்யணும். குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கைலாம் நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்ப IVF போறா, என்னெல்லாமோ ட்ரீட்மெண்ட் போறாள், இப்போ அதுக்கெல்லாம் அற்புதமான பலன் வேணும்னா அந்த சிலையை வச்சு நீங்க வழிபாடு செய்யணும். அடுத்ததாக சதய நட்சத்திரம். சதயம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டாலே மன்னர்கள்ல ராஜராஜ சோழனுடைய சிலையை வைக்கிறார். செக்கு ஆட்டக்கூடிய சிலை இருக்கு பார்த்தீங்களா? அந்த செக்கு ஆட்டக்கூடிய சிலையை வச்சு எழுதாலும் நல்ல பலன் கிடைக்கும். செக்குல எண்ணெய் ஆட்டக்கூடிய சிலை, வாவு சிதம்பரனார் சிலை, செக்கிழுத்த செம்மல் சிலை, இவர்களெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறோம். அந்த சிலைகளை வைக்கும் போது அந்த செக்குக்கும் சதயத்துக்கும் அப்படி ஒரு தொடர்பு இல்லையா? வைக்கும் போது பிரமாதமான பலன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை நோக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் நீக்கும். அருமை. அடுத்ததாக பூரட்டாதி. பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரா ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு பெண் அமைந்து விட்டால் அந்த குடும்பம் ரொம்ப முன்னேறும். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவா வந்து அங்க பெருமாளுடைய சிலை வச்சாலும் விசேஷம். சிவன் இருக்கார் பாருங்க, குருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, ஆலமர் செல்வன் சொல்றோம், தென்முக கடவுள்னு பேசுறோம், அவருடைய சிலையை வச்சா மிகப்பெரிய விசேஷம். அகத்தியர் வழிபாடு செய்யறதும் இவாளுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக வந்து என்ன சொல்லணும்னா, பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரா 24ஆம் தேதி ஒவ்வொரு மாசமுமே வழிபாடு செய்யணும். அகத்தியரை வச்சு வழிபாடு பண்ணும்போது பெரிய வெற்றிகள் கிடைக்கும்போ, இவ சிலையை அகத்தியருடைய பொம்மையை வச்சு வழிபட்டாலும் மிகப்பெரிய ஞானம் சித்திக்கும். கரெக்ட். அடுத்து உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் மதுரை மீனாட்சி, காமதேனு, இந்த சிலைகளெல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணணும். மதுரை மீனாட்சியை நமஸ்காரம் பண்ணும்போது நல்ல தமிழ் வரும், திருமண தடைகள் நீங்கும், உடம்புல உள்ள வியாதிகள் நீங்கும், நரம்பு பிரச்சனைகள் நீங்கும்.
மதுரை மீனாட்சியை அப்படி வழிபடணும். அதே மாதிரி இவர்களுக்கு நரம்பியல் டாக்டர்கள்லாம் இதையும் வழிபாடு செய்யலாம். இப்போ நியூரோ சர்ஜன்ஸ்கள் எல்லாருமே இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பண்ணலாம், நியூரோ சர்ஜன் பண்ணலாம். மதுரை மீனாட்சியுடைய அந்த படம் காமதேனு சொன்னாலே எல்லா தெய்வங்களும் உள்ளடக்கம் இல்லையா? அப்ப காமதேனு சிலையை வச்சு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை தரும். சில இடங்கள்ல பசு பால் பொழியும் சிவன் மேல, நம்ம தேனுபுரீஸ்வரர்னு சொல்றோம். அப்படிப்பட்ட சிலைகளை வச்சும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்ல பலனை தரும். இறுதியாக வந்து ரேவதி நட்சத்திரம். ஆமா, நிறைவான நட்சத்திரமா அந்த ரேவதி நட்சத்திரத்தை பேசுறோம். அப்போ ரேவதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போதே சகல பாக்கியங்களையும் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவா இருக்கா அப்படின்னா அவ என்ன செய்யணும்னா, பெருமாளுடைய பாதங்களை பிடித்து விடுகிறாளே மகாலட்சுமி, அந்த சிலையை வச்சு நமஸ்காரம் பண்ணணும். அதே மாதிரி பெருமாளுடைய அவதாரங்கள் தசாவதார சிலையை வச்சு நமஸ்காரம் பண்ணணும், ரொம்ப நல்ல பலனை தரும். ருத்ரன் சிலையை வச்சு நமஸ்காரம் பண்ணணும், அதுவும் மிகச்சிறந்த பலனை இவர்களுக்கு தரும். ஆமா, அவ்வளவு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இன்னும் தாத்பரியங்கள் நிறைய அடங்கி இருக்கு. நம்ம நேயர்கள் இந்த பொம்மைகளை வச்சு வழிபட்டா வாழ்க்கையில அடுத்த நவராத்திரிக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள், அவ குடும்பத்தோட குழந்தைகளுடைய க்ஷேமங்கள் எல்லாத்தையும் பார்ப்பா. அருமை சார். ஏன்னா நவராத்திரினுடைய தாத்பரியம் நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய பதிவுகளில் பார்க்குறாங்க. ஆனால் 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் தனித்தனியான ஒரு பொம்மைகள் இருக்கு, அதை வச்சு வழிபடலாம், அதன் மூலமாகவும் நமக்கு வந்து நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய நவராத்திரி வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள்.